நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றினால் ஏமாறுகிறவர்கள் அதை நினைத்து கொண்டே இருப்பார்கள். அதுபோலத்தான் ஒரு கேட்ட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு குடும்பம், அப்பா மகன், ஒரே மகன். அவன் மேல் ரொம்ப ஆசையும் அன்பும் வைத்திருந்தார். அவர் சாகப் போகிற தருவாயில், நீ எனக்கு நல்ல பையன்தான், ஆனால் நீ ஒன்று சொன்னது மாத்திரம் இன்னும் என் மனசுக்குள்ளேயே இருக்குது. நீயா என்னை ஏமாத்தின அப்படிங்கிற மாதிரி அந்த மனசு இன்னும் இருக்குது. கரெக்டாக சொல்லுப்பா, ஏப்பா அப்படி பண்ணேன், என்னப்பா நான் உங்களுக்கு அப்படி பண்ணேன் என்று கேட்கும்போது, ஏண்டா நீ 4வது படிக்கும்போது நீ 90 மார்க் வாங்கிட்டு வந்தேன்னு அந்த பேப்பரில் எனக்கு காமிச்சிய, நீ 90 மார்க் வாங்குற அளவுக்கு படிக்க மாட்டேன்னு எனக்கே தெரியுமே, அதுதான்டா என்னை உரைத்திட்டுருக்குது அப்படின்னு. ஏப்பா 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை ஏப்பா இப்போ கேட்டுட்ருக்கிறீங்க, நீங்கள் என்னப்பா நீங்கள் அப்படிங்கும்போது, இல்லைடா அதுக்கு ஒரு பதில் சொன்னா தாண்டா என் ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் 9 கூட 0 சேர்த்தலப்பா, 0க்கு முன்னாடி தான் 9 சேர்த்துனேன், கணக்கு நான் 0 வாங்கினேன், நீங்கள் சொல்கிறீங்க 9 கூட 0 சேர்த்துனேன்னு. உங்கள்கிட்ட நான் போய் சொன்னோம்னா அப்படி இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனால் உண்மையை சொல்லட்டுமா, நீங்கள் இத்தனை வலியுறுத்தி நான் சொல்கிறேன், எனக்கு வந்தது 0க்கு முன்னாடி தான் 9 சேர்த்தனப்பா என்று சொன்னபோது, அவர் அதை வாங்கி கொண்டு எப்படியும் ஏமாற்றலாம் என்று சொல்லி, ஆனாலும் நீ திறமையாக ஏமாற்றிருக்கிற, என்னையுமே ஏமாற்றிட்டேன்னு சொன்னார். அதுபோல் பைபிளில் அனனியா சஃபரியால் என்ற இருவர்கள் இருந்தார்கள், கணவன் மனைவி. அப்போதெல்லாம் அவருக்கு இருக்கிற ஜாஸ்தியாக இருக்கிற நிலங்களை எல்லாம் விற்று கடவுளுடைய வேலைக்காக கொடுப்பது பழக்கம். ஆனால் அவன் விற்றது அதிகம், கொடுக்க நினைத்தது கம்மி. அவன் சொன்னான் மனைவியிடம், நான் இப்படித்தான் சொல்லுவேன், நீ அப்படியே சொல்லணும் என்று சொன்னான். அதே போல் அவர்கள் கடவுளை ஊழியக்காரத்தில் கணவன் சொன்னான், இவனுக்கு தான் விற்றது என்று சொன்னான். அப்படியா என்று கேட்டு மனைவியிடம் கேட்டார். மனைவிக்கு, கணவனே கண்கண்ட தெய்வம் அல்லவா, கணவன் என்ன சொன்னானோ அதே மாதிரி சொன்னான். இருவரும் தெய்வத்தால் தண்டிக்கப்பட்டார்கள். நாம் எப்போதும் பொய் சொல்லாமல் இருக்கணும். இருப்பது இருக்குது, இல்லைன்னா இல்லை என்று சொன்னோமானால் அது நீண்ட நாளைக்கு நம்முடைய பெயர் நிலைத்து நிற்கும். பார்த்தேன்னா பார்த்தேன், பார்க்கலைன்னா பார்க்கல, இப்படி சொல்லி பழக வேண்டும் என்று கூறி, கதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நாளை சந்திப்போமா?